வணக்கம். மெல்லினம் தமிழ் யூடியூப் வியூவர்ஸ்க்கு எங்களுடைய கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சிம்னிஸ் யூஸ் பண்ணுறது எதுக்கு, நம்ம வீட்டு கிச்சனுக்கு சிம்னி தேவையா அப்படின்னு சொல்லி சில சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும்படியாக, அந்த சந்தேகங்களுக்கு சில பதில் தரும்படியாக நம்மளுடைய யூடியூப் சேனல் வியூவர்ஸுக்கு நாங்கள் அந்த காரம் இதெல்லாம் வரும்போது வீட்டுக்குள்ளே இருக்கிற மற்றவங்களுக்கும் அந்த ஸ்மெல் வரும். அது வராமல் இருக்கிறதுக்காக இந்த சிம்னி என்ன பண்ணணும்னா, அது எல்லாத்தையும் அந்த ஸ்மெல் எல்லாத்தையும் சக் பண்ணி எடுத்துரும். அதுக்கு தான் நம்ம மெயினாக சிம்னி யூஸ் பண்ணுறோம். சமைக்கும் போது அந்த ஹீட் வெளியே வரும். கேஸ் ஸ்டவ் எரியும் போது நார்மலாக அந்த ஹீட் வரும். அந்த ஹீட் சமைக்கிறவங்களுடைய பாடிக்கு அவங்களுக்கு ஹீட் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அது சக் பண்ணி எடுத்து எக்ஸாஸ்டர் மூலமாக வெளியே அனுப்பிடும். அதுதான் அந்த சிம்னியினுடைய மெயினான இன்டென்ஷன். சமையலறை அழுக்காகாமல் பாதுகாக்கிறதுக்கு சிம்னி யூஸ் ஆகுது. தேவையில்லாத ஸ்மெல், இப்போ ஒரு மீன் பொரிக்கிறோம், சிக்கன் பொரிக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லாம் வீட்டுக்குள்ளே வராமல் நமக்கு இந்த சிம்னி யூஸ் ஆகும். நம்ம சமைக்கும் போது உண்டாகிற அந்த ஹீட்டு சமைக்கிறவங்களை தாக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம சிம்னி யூஸ் பண்ணுறோம். ஆகவே சிம்னி நம்ம வீட்டுக்கு அழகு பொருள் அல்ல, அது மிகவும் முக்கியமான ஒரு பொருள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா முந்தி மாதிரி சிம்னிஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தாலே முதல்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 15,000 தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்னி நம்ம வீட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி சில கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா 5,000லேயே சிம்னியெல்லாம் கிடைக்குது. நல்ல சிம்னியான்னு பார்த்து வாங்கணும். நம்ம சிம்னி வாங்கும்போது சில விஷயங்களை மட்டும் நம்ம கவனிக்கணும். என்னென்ன பார்த்தீங்கன்னா, சிம்னி நம்ம வீட்டு சிம்னியில் ரெண்டு டைப்பாக சிம்னிஸ் வச்சுருப்பாங்க. 60 சென்டிமீட்டர் வச்சுருப்பாங்க, 90 சென்டிமீட்டர் வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம வீட்டு சிம்னிக்கு 60 வேணுமா 90 வேணுமா? அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டு சிம்னியில் நம்ம கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் ஸ்டவ் நார்மலாக எல்லா கேஸ் ஸ்டவ்வுமே 3 பர்னர் கேஸ் ஸ்டவ்வாக இருந்தாலும் சரி, 2 பர்னராக இருந்தாலும் சரி, 4 பர்னராக இருந்தாலும் சரி, அது அந்த 60 சென்டிமீட்டர்லேருந்து 90 சென்டிமீட்டருக்குள்ளே கவர் ஆகும். அப்போது அந்த நம்மளுடைய சிம்னியினுடைய நோக்கம் என்னன்றது நமக்கு தெரிஞ்சாலே நமக்கு என்ன சிம்னி வேணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது சிம்னி 60யா 90யா? நார்மலாக 60 சிம்னி நம்ம கேஸ் ஸ்டவ் எவ்வளோ பெருசாக இருக்குது, கேஸ் ஸ்டவ் 90 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குதுன்னா நம்ம 90 சென்டிமீட்டர் சிம்னி வாங்கணும். இதே 60க்குள்ளே இருக்குது, 3 பர்னர் 2 பர்னராக தான் இருக்குது அப்படின்னா நமக்கு 60 சென்டிமீட்டர் சிம்னி யூஸாக இருக்கும். இன்றைக்கி சிம்னிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிவி மாதிரியே வந்துருச்சு. பார்த்தா கிச்சனில் டிவி மாட்டின மாதிரியே இருக்கும். நார்மலாக பழைய இதில் பார்த்தீங்கன்னா சிம்னின்னா அது தனியாக இது மாதிரி கீழே தொங்கிட்டு இருக்கும் அந்த இதுக்கு நேரம். இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. இது எல்லாமே டிவி மாதிரியே அழகாக கிச்சனில் டிவி மாட்டின மாதிரி இருக்கும். அதுவும் அந்த சிம்னியை நம்ம தொட்டு ஆப்ரேட் பண்ண வேண்டியது இருக்காது. அதில் சிம்னியில் ஃபேன் இருக்கும், சிம்னியில் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். இது எல்லாமே நம்ம தொடுற மாதிரியே இப்போ ஆப்ஷன் கிடையாது. இப்போ எல்லா சிம்னிஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய மோஷன் சென்சார். நம்ம இப்படி கையை ஆட்டினோம்னாலே நமக்கு அந்த சிம்னி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஒரு சிம்னி மாட்டி இருக்குது பாருங்கள். இந்த சிம்னியில் இந்த சிம்னி இப்போ ஆன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த சிம்னி ஆனில் இல்லை, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிவி மாதிரியே இருக்கும். இந்த டிவி மாதிரி இருக்கிற இந்த சிம்னி ஆன் பண்ணோன்னா இப்படி மோஷன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த சிம்னி ஆன் ஆயிடுச்சு. இப்போ இந்த சிம்னி ஆன் ஆன உடனே கீழேருந்து கேஸ் ஸ்டவ்வில் எரியக்கூடிய அவ்வளவு அந்த ஸ்மெல்ஸையும் அது ஷக் பண்ணி எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபேன் ஓடும். இந்த இடத்துல ஃபேன் இருக்கும். அந்த ஃபேன் ஓடும்போது சமைக்கிறவங்களுக்கும் ஹீட்டு வராது. அவங்களுக்கு ஹீட்டு தாக்காத அளவுக்கு அந்த ஹீட்டையும் அது சக் பண்ணி எடுத்துக்கிறோம். அதே நேரத்தில் சமைக்கிறவங்களுக்கு ஹீட் வராத அளவுக்கு இந்த இடத்துல இந்த ஃபேன் அந்த ஏர்லாம் சக் பண்ணி எடுக்கிறதுனால அந்த இடத்துல நமக்கு ஹீட்டு வராது. ஸோ இது போல் இந்த சிம்னி பார்த்தீங்கன்னா, இது ப்ளோஹார்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி சிம்னியில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, திஸ் இஸ் மேனுஃபேக்சரிங் இன் இந்தியா. அதுதான் இதனுடைய ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் சேல் ஆகக்கூடிய நிறைய சிம்னிஸ் இருக்குது, எத்தனையோ பிராண்ட்ஸ் இருக்குது. நீங்கள்லாம் நிறைய ஃபெமிலியர் பிராண்ட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஃபெமிலியர் பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆல்சோ இம்போர்ட் ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரிஸ். நிறைய கண்ட்ரிஸ் இம்போர்ட் ஆகிருக்கும். இது என்னென்னா நம்ம ஊரில் மேனுஃபேக்சரிங் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட். நம்ம ஊரில் மேனுஃபேக்சரிங் ஆகிறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நம்ம ஊரில் செக் பண்ணியிருப்பாங்க, டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம ஊர் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்மெல்லாம் செக் பண்ணுமா, அவ்வளோ கெப்பாசிட்டி இதில் இருக்கா அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம், மற்ற பிராண்ட்ஸை விட இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 12 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. ஒரு சிம்னியுடைய லைஃப் டைமே 12 வருஷம் தான் சார். அப்போ அந்த 12 வருஷமும் நம்ம சிம்னி வாரண்டியில் இருக்கும். ஸோ ஏதாவது கம்ப்ளைண்ட் சொன்னாலும் அவங்க பார்த்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல சிம்னியாக கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் இல்லை, இந்த கம்பெனி யாருன்னா நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரியவங்களுக்கு தெரியும். அதாவது 2000 வரைக்கும், 1980லேருந்து 2000 வரைக்கும் நம்பர் 1 3 ஸ்டவ் மண்ணெண்ணெய் ஸ்டவ் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த மண்ணெண்ணெய் ஸ்டவோட கம்பெனி தான் இது. அந்த நூதன் அப்படின்ற ஒரு ஸ்டவ் கம்பெனி இது. மண்ணெண்ணெய் ஸ்டவ்ல ஐஎஸ்ஐ வாங்கின ஒரே கம்பெனி அதுதான். பழைய ஆட்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நூதன் ஸ்டவ்னா அவ்வளவு டிமாண்டாக இருக்கும், ப்ராடக்ட் கிடைக்காது. அவ்வளவு நல்ல ஒரு தரமான பொருளை கொடுத்த அதே கம்பெனி 2000க்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் தே ஆர் மேனுஃபேக்சரிங். அதுக்கப்புறம் இந்த சிம்னி, கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவில் எல்லா இடங்கள்லையும் ஆன்லைன் சேல் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த கம்பெனிக்கு 20 வருஷத்துக்கு மேற்பட்ட கஸ்டமர்கள் இருக்கிறாங்க. அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் தான் இந்த கம்பெனி இன்றைக்கும்
நல்ல குவாலிட்டியான பொருட்கள் தராங்க. 12 வருஷம் ஒரு கம்பெனி வாரண்டி தரதுனால என்ன அர்த்தம் அப்படின்னா, என் பொருள் 12 வருஷம் வேலை பார்க்கும், என் பொருளில் 12 வருஷத்துக்கு கம்ப்ளைண்ட் வராது அப்படின்ற ஒரு அசூரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் 12 வருஷம் அவங்க வாரண்டி கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி 12 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்கள்ட்ட கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 39 மாடல்ஸ் வச்சுருக்காங்க. இந்த சிம்னி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ மோஷன் சென்சார், நம்ம வந்து உதாரணமாக லேடிஸ் பார்த்தீங்கன்னா சமைச்சிட்டு இருக்கும்போது அவங்க கையில் எண்ணெய் இருக்கும், கையில் மசால் போட்டிருப்பாங்க. சிம்னி ஆஃப் பண்ணணும்னா திரும்ப போய் அதோட அந்த மசால் உள்ள கையோட எண்ணெய் உள்ள கையோட சிம்னி ஆஃப் பண்ண முடியாது. அதுக்காக என்ன செய்யலாம்னா, அந்த சிம்னி பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இப்போது மோஷன் சென்சார்லேயே எல்லாமே ஒர்க் ஆகும். இதில் வந்து ஃபேன் இருக்குது, டைமர் இருக்குது, இப்போ எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஸோ லேட்டஸ்ட்டு காலத்தில் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இதில் எல்லா அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த ஒரு பெருமை நமக்கு இருக்குது. அதுபோல் இந்த பொருளை வாங்கலாம், நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யலாம், சிம்னி வாங்கிக்கலாம். நன்றி.